கீதிருஷே புருஷே தாத்த ஸ்திரீஷுவா பரத ரிஷப ஸ்ரீ பத்மா வசதே நித்யம் தன்மே ப்ரூஹி பிதாமக. ஹே பிதாமக, பாட்டனாரே, எந்த இடத்துல ஸ்ரீதேவி லக்ஷ்மி இருக்கிறாள், வசிக்கிறாள், எப்ப நித்தியமா இருப்பள், விட்டு விலகாத இருப்பள், அதை சொல்லு. லக்ஷ்மிஹி என்னவளுக்கு பெயர், கமலா என்று திருநாமம், ஸ்ரீஹி என்னும் முதல் பெயர், காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜஸ்தயிதா தத்தாச தாசீகணः ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹ கதம் ஸ்வாம்பயம். ஆளவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியர் சதுஷ்லோகிங்கிற பிரபந்தம் பாடியிருக்கார். 4 ஸ்லோகம் மகாலட்சுமியினுடைய வைபவத்தை மொத்தமா எடுத்து சொல்லுகிறார். இந்த வைணவ மரபுக்கே இருக்கிற பெருமை. ஸ்ரீ வைஷ்ணவம்னு தான் சொல்லுவா, வைஷ்ணவம்னு சொல்ல மாட்டா. ஸ்ரீ முன்னாடி இருக்கணும். ஸ்ரீஹின்னா மகாலட்சுமியோ இல்லை, வைணவம்னு சொல்லல ஸ்ரீ வைஷ்ணவங்கிறா. இன்னைக்கு ஆணுக்கு முக்கியமா பெண்ணுக்கு முக்கியமா, பெண்ணுனுடைய பின்னாடி கணவனுடைய பேர் போடணுங்கிறாளோ இல்லையோ, உடனே போர்க்கொடி. அது எதுக்காக இப்போ போடணும்? எங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கெட்டு போகுது, எங்களுக்கு இருக்கிற தனித்தன்மை போடுறதுன்னா. அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீஹின்னு அவ பேர் தான் முதல்ல இருக்கு, நாராயணன் அவர் பேர் பின்னாடி இருக்கு. அதே திருமால், திருன்னு அவ பேர் முன்னாடி இருக்கு, மால்னு அவருடைய பேர் பின்னாடி இருக்கு. அதனால இந்த வழக்கம் இன்னைக்கு நாம ஏற்படுத்தினது இல்லை, இது பெருமாள்கிட்டே இதான் வழக்கம். மகாலட்சுமிக்கு அவ பேர் முன்னாடி, இவர் பேர் பின்னாடி. கணவனுடைய பேரை முன்னாடி போட்டுட்டு உங்க பேர் பின்னாடி இருந்தா தாராளமா போர்க்குடி தூக்குங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை.